அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில பீன்ஸ் கேரட் பொரியல் செஞ்சுட்டு ரசம் வச்சுட்டேன். என் பொண்ணுக்கு ரசம் ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் பேக் பண்ணியும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். பசங்க ஃப்ரூட் கஸ்டர்ட் கேட்டாங்க, அதுதான் செய்யலாம்னு. ஈவினிங் வந்தா கொடுக்கலாம், அதுக்காக இன்னைக்கு செய்ய போறேன். 2 பாக்கெட் பால் எடுத்திருக்கேன். பைனாப்பிள் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். ஆப்பிள், டிராகன் ஃப்ரூட், வாழைப்பழம், மாதுளப்பழம் எல்லாமே கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ 2 பாக்கெட் பால் சூடு பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர்ல நான் பைனாப்பிள் பிளேவர் வாங்கியிருக்கேன். நீங்க எந்த பிளேவர் வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரு சின்ன பவுல்ல கஸ்டர்ட் பவுடர் 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சமா பால் சேர்த்துட்டு கெட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சைடுல வச்சிருங்க. இப்ப பால் பொங்கி கொதிக்குது. கலக்கி வச்ச கஸ்டர்ட் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட 1/2 கப் சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த நேரத்துல கெட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா அங்கங்க கெட்டி ஆயிடும். அதனாலதான் இப்ப செஞ்சு வச்ச கஸ்டர்ட ஒரு பாத்திரத்துல போட்டு ஆற விடுங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி ரெடியா இருக்கு. இப்ப ஆற வச்ச பால்ல ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். நான் டிராகன் ஃப்ரூட், ஆப்பிள், மாதுளப்பழம், வாழைப்பழம் இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்க இன்னும் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் கூட போடலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணலாம், இன்னும் நல்லா இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா திக்னஸ் கன்சிஸ்டன்சில இருக்கு. இப்ப எடுத்து பவுல்ல போட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பசங்களும் ஈவினிங்கா வந்துட்டாங்க, அவங்களுக்கும் போட்டு கொடுத்துட்டேன். ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.